வெல்கம் டு ஜேபிஎஃப் கிச்சன். இன்றைக்கி தூத்துக்குடி macroon எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 முட்டை எடுத்து அதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து முதல்ல எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பிரேக் பண்ணி வெறும் ஒயிட் யாக் மட்டும்தான் நமக்கு வேணும், எல்லோ வேண்டாம். அதை ஒரு மெஷரிங் கப்பில் ஊற்றிக்கலாம். மெஷரிங் கப்பிலேருந்து மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் எக்கோட ஒயிட் எந்த அளவில் இருந்ததோ அதே அளவுக்கு தான் நம்ம சுகர் எடுக்கணும். அந்த சுகரை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். மிக்சிங் பவுலில் இருக்கிற ஒயிட்டை எக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போதே பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம அப்படியே பீட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணால் அது அவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். எக்கோட ஒயிட் எந்த அளவோ அதே அளவு தான் சுகரோட அளவும், அதே அளவு தான் முந்திரியோட அளவும் இருக்கணும். இப்போ இந்த முந்திரியை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ரு பண்ணிட்டிங்கன்னா முந்திரியில் இருக்கிற அந்த ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணதை மிக்சிங் பவுலில் சேர்த்து ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சரை இந்த மாதிரி ஒரு கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கீழே மட்டும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் பட்டர் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் இது ஒட்டாமல் வரும் நமக்கு பேக் ஆகி வரும்போது. இந்த மேக்ரோன் ஷேப் எப்படி வரணுங்கிறதுக்கு ஒன்று மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரியே மீதி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதை 1 கப் ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம். நான் மல்டிபிள் டைம்ஸ் பேக் பண்ணுறதுக்காக இந்த சால்ட்டை யூஸ் பண்ணியிருக்கனால தான் இதோட கலர் இப்படி இருக்குது. 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இட்லி பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பிளேட்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடிக்கலாம். ஃப்ளேமை சிம் பண்ணிக்கிறலாம். மேக்ரோன் பேக் பண்ணுறதுக்கு நம்ம சிம்மில் வச்சா தான் இது நல்லா பேக் ஆகும். எனக்கு 48 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டாக பேக் ஆகுறது. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது கூல் ஆகட்டும். நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அவனில் பேக் பண்ணியிருந்தோம்னா இதோட ஷேப் அப்படியே இருந்திருக்கும். ஸோ நான் இட்லி பாத்திரத்தில் பேக் பண்ணனால தான் அதோட ஷேப் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்கு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.